உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு குறித்த சட்ட மசோதாவில் மிக தெளிவாக இந்த சட்ட மசோதாக்கள் தமிழகத்திற்கு தென் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சலுகைகளையும் அப்படியே இருக்கப் போகிறது. அதே இடங்கள் பாராளுமன்ற தொகுதிகள் அதே விகிதாச்சாரத்தில் இருக்கும், இப்பொழுது இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தில் இருக்கும் என்பதை தெளிவுபட பேசியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது இருக்கக்கூடிய 39 இடங்களிலிருந்து 59 இடங்களாக இந்த தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன் வந்த பிறகு மாறும். 20 இடங்கள் அதிகமாக தமிழகத்திற்கு கிடைக்கப் போகிறது என்றும், இப்பொழுது இருக்கக்கூடிய மொத்தமான பாராளுமன்ற இடங்களிலிருந்து 7.18 விழுக்காடிலிருந்து 7.23 விழுக்காடுகள் அதிகரிக்கும், குறையாது என்பதை தெளிவுபட சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். தொடர்ந்து சில மாதங்களாக அல்லது ஒரு வருடமாகவே தொடர்ந்து நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு பாஜகவை வஞ்சிக்கப் போகிறது, இடங்கள் குறைந்துவிடும், அதனால் மக்கள் தொகை நாம் குறைத்ததனால நம்முடைய தொகுதிகள், நமக்கான பாராளுமன்ற தொகுதிகள் குறைந்துவிடும், மாநில உரிமைகள் இழந்துவிடும் என்றெல்லாம் தொடர்ந்து ஒரே பொய்யை பலமுறை பேசிக்கொண்டிருந்து அது உண்மையாகிவிடும் என்று நினைத்தார். இப்பொழுது அது மிகப்பெரிய பொய்யாகிவிட்டது என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசும் பொழுது இந்த 3 மசோதாக்கள், ஒன்று மகளிர் இடஒதுக்கீடு, இன்னொன்று 131வது சட்ட திருத்தம், அதே போல் தொகுதி மறுவரையறை, இவற்றையெல்லாம் தாக்கல் செய்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் நம்முடைய பிரதமரும் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களும் திமுகவினுடைய உண்மையான முகத்தை, இதனால் வரை திராவிட முன்னேற்றக் கழகம் தொகுதி மறுவரையறை குறித்து பேசிக்கொண்டிருந்த அந்த பொய்களையெல்லாம் தவிடுபொடியாக்கி, எந்த அளவிற்கு திமுகவானது ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டதோடு மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக விளங்கி இருக்கிறது என்பதனை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட திமுகவினுடைய முகமடியை கிழித்து எறிந்து விட்டார்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில நாட்களாக பிரதமர் பேச வேண்டும், பிரதமர் சொல்ல வேண்டும், இதில் தென்னிந்தியாவிற்கு இடங்கள் குறையாது, தமிழகத்திற்கு இடங்கள் குறையாது, மத்திய அமைச்சர் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நேற்றைய தினம் மிக தெளிவாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டை, மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக எடுத்துரைத்தும் கூட இப்பொழுது வரை வாய் திறவாமல் இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்கள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், வன்கொடுமைகள், இவற்றையெல்லாம் சமாளிக்க தெரியாமல், இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த திராணி இல்லாமல், இவற்றை குற்றங்களை தடுப்பதற்கான நிர்வாகத்தை அளிக்காமல், மாநில உரிமைகளை பறிக்க பார்க்கிறது பாஜக என்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறான கருத்துக்களை பரப்பி நம்முடைய தமிழக மக்களை குழப்பிக் கொண்டிருந்த அந்த நிலை மாறி இப்பொழுது தமிழகத்திற்கு
39 59 உயர்கிறது என்கிற செய்தி வந்த பிறகு இந்த தொகுதி மறுவரையே வேண்டாம் என்று திமுக காங்கிரஸ் கூட்டணி போன்றவர்களெல்லாம் சொல்வது மிக தெளிவாக திராவிட முன்னேற்றக் கழகம் பெண்களுக்கு எதிரான கட்சி என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. 850 சீட்டுகள் சுமார் வரக்கூடிய நம்முடைய பாராளுமன்றத்தில் இந்த நம்முடைய பங்கானது 39 அதாவது 7.23% வரப்போகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய 129 தென்னிந்தியாவிலிருந்து இருக்கக்கூடிய இடங்கள் 195 அதிகரிக்கப் போகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதை நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சரும் சொன்ன பிறகும் கூட திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை வரவேற்று தமிழகத்திற்கு அதிகமான இடங்கள் கிடைப்பது மகிழ்ச்சி என்று சொல்லாமல் இப்பொழுது திடீரென்று இந்த அடிப்படையில் இதனால் வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க, எப்படி செய்ய போகிறீர்கள், எவ்வளவு இடங்கள் அதிகமாகும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று தற்போது இல்லை இதை நாம் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்தே கொடுக்கலாம் என்றெல்லாம் பேசுவது என்பது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக்கும் செயல், பாராளுமன்றத்தை கேலி கூத்தாக்கும் செயல், ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சி என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. எங்களுடைய மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர், முன்னாள் துணை பிரதமர் திரு LK அத்வானி அவர்கள் 2005 இதே போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்ட பொழுது, அன்றைக்கு இருந்த திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வந்த பொழுது நாங்கள் பெண்களுடைய இடஒதுக்கீட்டிற்கு முழு ஆதரவை அளிக்கிறோம் என்று உறுதிபட கூறினார். ஆனால் அந்த கூட்டணியில் இதை முன்வைத்த போது அந்த கூட்டணியில் ஏற்பட்ட குழப்பத்தினாலே காங்கிரஸ் அரசால் அன்று கொண்டு வர முடியவில்லை அல்லது அதற்கு மனமில்லை. அதைத்தான் இப்பொழுதும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் முன்னேற்றம் அடையக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். அது அவர்களுடைய கட்சியிலேயே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது குடும்ப கட்சியாக இருந்தாலும் கூட குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெண்களை கூட முன்னேற்ற விடாமல் தன்னுடைய வாரிசாக தன்னுடைய மகனை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கட்சியாகத்தான் திமுக இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் 2026 இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்று 2001 25 வருடங்களுக்கு முன்னாலே முடிவு செய்யப்பட்டது. அப்போது யார் இருந்தாங்க? மத்தியில் ஆட்சியில் திமுக அங்கம் வகித்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. அப்போ 2026 மாற்றுவோம் என்று ஒப்புக்கொண்டவர்கள் இப்பொழுது இல்லை நீங்கள் அடுத்த சென்சஸ் மக்கள் தொகை எடுத்த பிறகு இதை பார்த்து கொள்ளலாம் என்றால் நாம் 2034 வரைக்கும் தள்ளி போடலாம் என்கின்ற ஒரு சதித்திட்டத்தோடு திமுகவும் காங்கிரஸும் இதை எதிர்க்கிறது. அதாவது அவருடைய நோக்கம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்பதுதான். அதனால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். தைரியம் இருந்தால் சொல்லுங்கள், பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தைரியம் இருந்தால் சொல்லுங்கள், இந்த தொகுதி மறுவரையறை நடக்கக்கூடாது என்று தைரியமாக சொல்லுங்கள். மக்கள் உங்களை பார்த்து கொள்வார்கள். இது தொடர்ந்து மக்களை குழப்பக்கூடிய செயல். வேண்டும் என்று இது மாநில உரிமைகளை பறிக்கிறது என்றெல்லாம் கதை கட்டி ஒரு பெரிய உலகமாக உருட்டி கொண்டே கடந்த ஒரு வருடமாக இருந்து இதை தேர்தலுக்கு ஒரு ஆதாயமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் விளையாடி கொண்டிருந்தவர்கள் நேற்று நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய பேச்சினாலே தடம் புரண்டு போயிருக்கிறார்கள் திமுகவினரும் காங்கிரஸாரும் என்றுதான். அதனால் அந்த கட்சியினர் தொடர்ந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மக்கள் மத்தியிலே
எக்ஸ்போஸ் ஆகிவிட்டார்கள். இது முழுக்க முழுக்க வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திமுக பெண்களுக்கு எதிரான கட்சி என்பதை திமுகவினுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள், பாஜகவை பொறுத்தவரையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலேயே 2029 பாராளுமன்ற தேர்தலில் பெண்கள் குறைந்தது 33 விழுக்காடு இடங்களிலே போட்டியிட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கொள்கையோடு இந்த சட்ட மசோதாவை நாம் தாக்கல் செய்திருக்கிறோம். இது குறித்து நேற்றும் இன்றும் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. திமுகவும் காங்கிரஸும் என்ன செய்ய போகிறார்கள், எப்படி வாக்களிக்கப் போகிறார்கள், எப்படியெல்லாம் இந்த நாட்டு பெண்களை முன்னேற விடாமல் திமுகவும் காங்கிரஸும் இத்தனை நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தது என்பதையெல்லாம் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்துவிடும். வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னா சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். திமுக ஒரு பிரிவினைவாதத்தை முன்னெடுக்கிற கட்சி என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. 2019 தேர்தலில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட தெளிவாக தான் சொன்னார். மீண்டும் திராவிட நாடு என்கிற கோரிக்கை எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்போது என்னவென்று தெரியாமலேயே நம்முடைய பிரதமர் தென் மாநிலங்களுக்கான, தமிழகத்திற்கான தொகுதி எண்ணிக்கைகள் குறையாது என்ற வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். குறையாது என்று சொன்னோம், அதையும் கேட்கவில்லை. எத்தனை இடங்கள் வரும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதோ 20 இடங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டாகிவிட்டது. அப்போ என்ன சொல்லணும்? சரி, ஏற்றுக்கொள்கிறோம், மகிழ்ச்சி, சொல்லணுமா வேண்டாமா? அதை சொல்லாமல் மீண்டும் மீண்டும் அதை குழப்பி உழப்பி ஒரு உருட்டி இதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன உங்கள் நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்னவென்றால் மகளிருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது, திமுக பெண்களுக்கு எதிரான கட்சி, திமுகவினுடைய ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள், முறைகேடுகள், கற்பழிப்புகள், கொலைகள் இவைகளையெல்லாம் மூடி மறைத்து விட்டு மக்கள் அதனால் அதிருப்தியிலே இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு மாநில உரிமை என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையை பூதாகரமாக உருவாக்கி கருப்பு கொடியை ஏற்றி மிக தெளிவாக சொன்னார் நம்முடைய பாரத பிரதமர். ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது திருஷ்டி பரிகாரம்னு நம்ம கலாச்சாரத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கருப்பு கொடி ஏற்றினார், அதனால் பரவாயில்ல அப்படின்னு. அந்த அளவிற்கு திமுக உண்மையிலேயே அவர்களே வெளிக்கொணர்ந்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். திரு ஆர் ராசா அவர்களை பொறுத்தவரையில் தேச பிரிவினைவாதம், மத ரீதியான பிரிவினைவாதம், இப்படி தொடர்ந்து ஆர் ராசா அவர்கள் நாம் பார்த்து கொண்டு தான், கட்சிக்குள்ளேயே பிரிவினைவாதம், இதையெல்லாம் ஆர் ராசா செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் இந்த தேசம் நன்றாக இருக்கக்கூடாது, திமுகவை பொறுத்தவரையில் நாடு ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. நான் கார்கில் போகிறதுக்கு பணம் எல்லாரும் தான் பணம் கொடுத்தாங்க, இவங்க மட்டும்தான் பணம் கொடுத்தாங்களா? அது எந்த அரசாங்க மக்கள் கொடுத்துருக்கிறார்கள்? எங்கே இவங்க வீட்டில் இருந்து கொடுத்தாங்களா? மக்களுடைய பணம் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய கடமை அது. இந்தியா என்கின்ற ஒரு மாநிலம் தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை உருவாக்கி இருக்கிறது. இதுதான் கான்ஸ்டியூஷன். நீங்கள் அதற்கு உட்பட்டு தான் நடக்கணும். நமக்கு வந்து உரிமை இருக்குது. நாங்கள் அதைத்தான் சொன்னோம். ஒரே ஒரு இடம் குறைவாக கிடைத்தால் கூட நாங்கள் போராடுவோம் என்று சொன்னோம். பாரதிய ஜனதா கட்சி நேற்றைய முன்தினம் கூட நடைபெற்ற ஒரு விவாதத்தில் சொன்னேன், ஒரு இடம் குறைவாக இருந்தாலும் கூட நான் போராடுவேன் என்று நான் சொன்னதற்கு காரணம் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. கடந்த 30 வருடங்களாக இந்த விவகாரத்தில் மகளிர் இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, தொகுதி மறுவரையாக இருந்தாலும் சரி, மிக தெளிவான ஒரே நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே மாறியதில்லை. ஆனால் மாறாக காங்கிரஸோ திமுகவோ என்ன சொன்னாங்க? எவ்வளோ இடங்கள்னு சொல்லுங்கள், எவ்வளோ இடங்கள்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? உத்தரப்பிரதேசம் 170,000, திமுகவிற்கு இது தமிழ்நாட்டிற்கு இவ்வளோ குறைந்து போய்விடும் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது நாம் எதிர்பார்த்ததை விட தமிழகத்திற்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 2034 வரைக்கும் எதுக்காக ஒரு சட்டம்
உருவாகிவிட்டது, ஒரு மசோதா சட்டமாகிவிட்டது, சட்டம் வந்து 3 வருடங்கள் ஆகிவிட்டன. எதுக்காக 2034 வரைக்கும் மகளிர் வந்து காத்திருக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி. கனிமொழிக்கு தைரியம் இருந்தால் சொல்லட்டும், அதை தான் நான் கேட்கிறேன். அவர் ஒரு பெண், அவருக்கு தகுதி இல்லையா முதலமைச்சர் ஆவதற்கு, துணை முதலமைச்சர் ஆவதற்கு? அவர் ஆகியிருக்கலாமே, அதைத்தான் சொல்கிறோம். அவர் ஒரு திமுக என்கின்ற அந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டில், கட்டாயத்தில் இதை பேசியிருக்கிறார்கள் தான். எந்த ஒரு பெண்ணுமே எனக்கு 2034 வரைக்கும் இடஒதுக்கீடு வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் கனிமொழியை போன்ற ஒரு பெண்மணி சொல்லுவாரா? என்ன கேடயமாக வச்சாங்க, அதுதான் கேட்குறேன். என்ன கேடயமாக என்ன வச்சாங்க? என்ன எப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், இதே திமுகவினுடைய அறிக்கைகள் அதான் சொன்னேன், எடுத்து பாருங்கள். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க முன்னால். எந்த அளவிற்கு வட மாநிலங்களுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடுகிறதோ அதே அளவிற்கு கூட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? அப்புறம் இப்போ அது ஆமாம் இப்படி தான் வரப்போகிறது என்று சொன்ன பிறகு இல்லை அப்படி தான் வரக்கூடாது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்போது எப்படியாவது இது தள்ளி போட வேண்டும். பாப்புலேஷன் இப்போ வந்து மக்கள் தொகை அடிப்படையிலே இல்லையே, அதுதான் இப்போ இதுலேருந்து வரும்போதே மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணலையே. 50% அப்படின்னு சொன்னாக்க எங்கே மக்கள் தொகை அடிப்படை வருது? அதாவது அப்போ அவங்களோட உள்நோக்கம் என்னன்னு சொன்னால் மகளிர் இடஒதுக்கீடு வரக்கூடாது, இவ்வளோதான். அதானே தெரியுது. நான் அதான் இங்கே கேட்குறேன். நீங்கள் முதல்ல என்ன கேட்டீங்க? பிரதமர் பேச வேண்டும் பேச வேண்டும் பேச வேண்டும்னு சொன்னாங்க. பிரதமர் பேசினார். என்ன பேசினார்? பிரதமர் ஹைதராபாத்தில் பேசினார். தென் மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட மாட்டாது பேசினார். கோயம்புத்தூரில் சென்ற வருடம் திரு அமித்ஷா என்ன பேசினார்? எந்த காரணத்தை முன்னிட்டும் தமிழகத்தினுடைய எண்ணிக்கை குறையாது, தொகுதியினுடைய எண்ணிக்கை குறையாது சொன்னாரா இல்லையா? அவர் பேசி முடிச்சுன்னா எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? இப்போ எவ்வளோன்னு சொல்லியாச்சு. இப்போ எவ்வளோன்னு சொன்ன பிறகு அதை எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? நான் என்ன கேட்கிறேன், கனிமொழி அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி தான். 2034 தான் மகளிர் இடஒதுக்கீடு வேணும், 29 வேணான்னு சொல்லுங்கள். ஒரே ஸ்டேட்மெண்ட், ஒரே வரி. மகளிர் இடஒதுக்கீடு எங்களுக்கு இன்னும் 3 வருடங்களில் தேவையில்லைன்னு சொல்லுங்கள் கனிமொழியை. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள், தைரியம் இருந்தாலும் கொடுக்க சொல்லுங்கள். நான் அவருக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் கட்சியிலேயே கனிமொழி போன்ற திறமையானவர்களை வைத்துக்கொண்டு அவருக்கு உங்களால் பதவி கொடுக்க முடியவில்லை, ஆனால் மகனை வாரிசை நான் கொண்டு வருவேன் என்று அந்த குடும்பத்திலேயே உங்களால் மகளிருக்கான இடஒதுக்கீட்டையோ அல்லது முன்னேற்றத்தையோ மேம்பாட்டையோ கொடுக்க முடியாதவர்கள் எப்படி மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு சம்மதிப்பார்கள்? இவங்களுடைய பிளானே தள்ளி போடுவது தான். எப்படி 2005 தள்ளி போட்டாங்களோ இப்போ மறுபடியும் தள்ளி போடணும்னு நினைக்கிறாங்க. அவர்களுடைய கனவு பலிக்காது. ஓகே, நல்ல வாக்கு கிடைக்கும். ராகுல் காந்தி எங்கெல்லாம் சென்றிருக்கிறாரோ அங்கெல்லாம் காங்கிரஸுக்கு எதிரான வாக்குகள் வந்திருக்கிறது, பாஜகவிற்கு வந்திருக்கிறது. ராகுல் வந்துவிட்டு போனால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்புகள் மேலும் பிரகாசமாகும். இன்னும் அதிக வாக்குகள் எங்களுக்கு வரும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. இந்த ஆல்ரெடி சட்டம் இருக்குதா இல்லையா? மகளிர் சட்டம் வந்து ஆல்ரெடி இருக்குதா இல்லையா? இடஒதுக்கீட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி தேர்தல் தொகுதிகளுக்கான மறுவரையறை, அது என்ன? டீலிமிட்டேஷன் ஆக்ட் இருக்குதா இல்லையா? இருக்குது. இப்போ இதில் நாம் கொண்டு வரக்கூடிய விஷயம் என்ன? சென்சஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ இதனால் இந்த நேரத்தில் தான் இது செய்யணும். அந்த நேரத்தில் தேர்தல் வருது. தேர்தலை நிறுத்த முடியுமா? முடியாது. இந்த நாட்டில் தேர்தல்கள் என்பது 6 மாதங்களுக்கு ஒரு முறை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனை வந்து அடுத்த வருடம் என்ன ஆகும்? இது இன்னொரு 6 மாதம் கழிச்சு வச்சா என்ன ஆகும்? உத்தரப்பிரதேசத்துலேருந்து கேட்பாங்க, இப்போ ஏங்க செய்கிறீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்பயும் இதே யார் இந்த வாய் கொண்டு பேசுகிற அதே வாய் தான் கேட்கும். ஏன் உத்தரப்பிரதேச தேர்தல் நடக்கும் பொழுது இந்த விவகாரத்தை, இந்த சட்டத்தை, இந்த மசோதாவை கொண்டு வர வேண்டும்? நாட்டில் 6 மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வாங்க. அதை சொல்லுங்கள். தேர்தலை காண்பித்து கனிமொழி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ பேசுவார்களே இருந்தால் அதற்கு என்ன ஆல்டர்னேட்டிவு, மாற்று ஏற்பாடு என்ன?
தேர்தலை 6 மாதத்துக்கு முன்னாடி வேணாங்க, ஒரே நேரத்தில் தேர்தல் வைங்க சொல்லுங்கள், அது ஏற்றுக்கொள்கிறார்களா? அப்புறமா இல்லை, நான் ஒன்றும் கன்ஃபியூஷன்லாம் சொல்ல, ஒரே மக்கள் கன்ஃபியூஷன், டிஎம்கே தான் கன்ஃபியூஸ்டு, நமக்கு ஒன்றுமே கிடையாது. இல்லை, உறுதியாக அது வந்து சோடாங்கர் ஆகட்டும், அந்த மாணிக்கம் தாகூர் ஆகட்டும், அல்லது ஜோதிமணி, எல்லாவற்றையும் விட ஹசீனா சையத் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில மகளிர் அணி தலைவி, அவர் சொன்னதை பாருங்கள். அதுவும் நான் கேட்கிறேன், எல்லாத்துக்கும் அப்படி உருகுவாங்களே, நான் கேட்கிறேன், ஒரு பெண்மணியை, அதிலும் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை, அதிலும் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை என்னவெல்லாம் பேசியிருக்கிறீர்கள்? நான் சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க, என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள். காங்கிரஸ் கட்சி ஒரு பெண்மணியை, ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணியை, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் தலைவரை அவமானப்படுத்தி இருக்கிறது. உண்டா இல்லையா? இதான் கேள்வி. அவங்க என்ன சொல்கிறாங்க? காங்கிரஸ் கட்சியில் ஒரு சீட்டு கூட இல்லைங்க. ஏன்? காங்கிரஸ் கட்சி பெண்களுக்கு அவர்களுக்கான உரிமையை தர மறுக்கிறது என்பதற்கு இதைவிட ஏதாவது சான்று வேண்டுமா? அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில் அது ஒரு குடும்ப கட்சி, அந்த குடும்ப கட்சியில் இருக்கிற பெண்களை தவிர வேறு எந்த பெண்களுமே அரசியலில் போட்டியிடக்கூடாது, அதிலும் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அரசியலில் போட்டி போடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பக்கம் திமுகவில் என் குடும்பத்தையே சார்ந்தவர்கள், தன் குடும்பத்தையே சார்ந்தவர்கள் பெண்கள் இருந்தால் கூட அவர்கள் தங்களுடைய வாரிசுகளை தாண்டி வந்துவிடக்கூடாது என்று நினைப்பதனால்தான் மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறது திமுகவும் காங்கிரஸும். இப்படின்னு இதை விட தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன் அந்த பக்கம் பாருங்கள், அகிலேஷ் யாதவ் அவர் என்ன சொல்கிறாரு? கூடவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். இவங்க அத்தனை பேருமே பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் பிஜேபி தன்னுடைய நிலைப்பாட்டில் 30 வருடங்களுக்கும் மேலாக ஒரே நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம். நீங்கள் இது எல்லாமே நவீன யுகம், நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள் எங்களோட நிலைப்பாட்டு. இதை விட நான் என்ன சொல்கிறேன், பிரேமலதா விஜயகாந்த் பேசியதை விட ஒரு சான்று தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு சீர்கேடு, ஒரு பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் என்பது, அதுவும் பிரேமலதா அவர்கள் சொன்னது எப்படி இருக்கு பாருங்க. அண்ணன் மேலே இருக்கிற ஒரே குற்றச்சாட்டு இதுதான் அப்படின்னு. ஒரே குற்றச்சாட்டு இல்லைங்க, அதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டை. அந்த கூட்டணி கட்சியை சார்ந்த பிரேமலதா மனசாட்சின்னு ஒன்று இருக்குது இல்லைங்க, அவங்களுக்கு அந்த மனசு எங்கேருந்து வந்துச்சு? பிஜேபியோட ரொம்ப நாள் கூட்டணியில் இருந்ததுனால அந்த மனிதாபிமானம் என்பது கொஞ்சம் அவங்க மனசில் ஒட்டிக்கிட்டு இருக்குது, அதனால் வந்திருக்குது. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இவன் மேலே எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்குது இவர் மேலே, ஸ்டாலின் மேலே அப்படின்றத மிக தெளிவாக அவரை வைத்துக்கொண்டே பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது தான், உண்மைதான். பொறுத்தவரையில் அந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் நாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் விஜய் மற்றும் அவருடைய கட்சியினர் யாருமே பிரச்சாரத்தில் கூட இல்லை. அவர்களுக்கென்று ஒரு பெரிய பிரச்சார வியூகமோ மக்கள் மீது ஒரு அபிமானமோ இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதனால் அந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் ஒரு பொருட்டாக நாம் பேச வேண்டிய அவசியமில்லை என்று நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் பல கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதிகளை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், அதுக்கு பயப்படுவாங்க. அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இல்லை என்று சொன்னால் திமுக சொன்ன அதே விஷயத்தை இந்த தொகுதி மறுவரையறை அல்லது மகளிருடைய இடஒதுக்கீட்டை பற்றி பேசுவாங்களா? அவரும் அதே நிலைப்பாட்டில் தான் பேசுகிறாரு. இதை விட இதிலிருந்து ஒரே ஒரு விஷயந்தான் என்ன புரியுதுன்னா, விஜய்க்கு அரசியல் தெரியவில்லை என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இல்லை, நான் அவரை எப்படி வேணால் ஃபாலோ பண்ணுறேன், நான் தான் சொல்கிறேன், ஐ இக்னோர் மிஸ்டர் விஜய், அவ்வளோதான். ஏனென்று சொன்னால் அவர் இந்த தேர்தலில் அவர் போட்டியில் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவருடைய சொந்த கருத்து, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லைங்க, அது நீங்கள் சமூக ஊடகங்களில் அவருடைய கருத்து, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சரை வைத்து கொண்டு பேசியது என்பது அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் உண்மையை யாராலுமே மறைக்க முடியாது.
காட்டாற்று வெள்ளத்தை அடக்க முடியுமா, உண்மையை அடக்க முடியுமா? உண்மையை சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி கூட நான் படித்தேன், ஏதோ கேட்டதுக்கு நான் ஏதோ நினச்சி பேசினேன், ஆனால் உண்மை வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க போல தெரியுது. அந்த மாதிரி ஏதோ ஒன்று படித்தேன் நான்.